வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் டோனை எப்படி ரொம்ப அழகாக மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கின் டோன் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும், பியூட்டியாக இருக்கணும், எந்த பிம்பிள்ஸ் ரேஷஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே நேச்சுரலாக ரொம்ப பியூட்டியாக இருக்கணும், அதுவும் முகத்துக்கு மட்டுமே தனியான கவனம் கொடுப்போம். ஸோ நல்ல க்ரீம் யூஸ் பண்ணோம், பர்ஃப்யூம் யூஸ் பண்ணோம், ஸோ பெஸ்ட்டான ஒரு லுக்காக இருக்கணும். அதுவும் எங்கேயாவது நம்ம ஃபங்க்ஷன் கிளம்புனா நம்ம ஃபேஸ்க்காகவே தனியாக டைம் எடுத்து நல்ல மேக்கப் போடுறதுலாம் உண்டு. ஸோ இந்த மேக்கப் அப்படின்றது நமக்கு ஒரு 2 minutes or ½ hour தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே நம்மளுடைய ரியாலிட்டி முகம் தெரியும். ஸோ நம்மளுடைய ரியாலிட்டி நல்ல லுக்காக பிரைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்காக தான் நம்ம பாடிக்கு தேவையானது என்னதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரிஷன், பெஸ்ட்டான நியூட்ரிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கின் டோன் ரியலாகவே ஒரு மேஜிக்காக இருக்குங்க. உங்களுடைய ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணணும், உங்கள் ஸ்கின்ல எந்த ஒரு ரேஷஸ், பிம்பிள், மார்க்கர்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா டெய்லி பேஸில் நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கணுங்க. ஸோ நல்ல நியூட்ரிஷன்னா என்னென்ன அப்படின்றது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுடைய முகத்தை எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான கிளன்சரால் கழுவணும். ஸோ அதை கவர் பண்ணி எப்போவுமே பிம்பிள்ஸ் ரேஷஸ்லாம் இல்லாமல் மாய்ஸ்சரைசர் போட்டு ஸோ எப்போவுமே ஈரப்பதத்தோடு நம்ம ஸ்கின் டோனை வச்சுருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது போதுமான அளவு நம்ம தண்ணி குடிக்கணும். வைட்டமின் சி நிறைஞ்ச நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆரஞ்சு, பப்பாளி, கொய்யா இதெல்லாம் ஆட் பண்ணி டெய்லி பேஸில் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமானது ஸ்கின்னுக்காகவே omega-3 ஃபேட்டி ஆசிட். ஸோ இது டெய்லி பேஸில் நம்ம இன்டேக் பண்ணும்போது தான் நம்ம ஸ்கின் டோன் நல்ல க்ளோனஸ் கொடுக்கும். ஸோ டெய்லி மீன், பாதாம், அக்ரூட் இதெல்லாம் omega-3 இருக்குது. பட் இதெல்லாம் டெய்லி நம்மளால் எடுத்துக்க முடியுதா? கண்டிப்பாக முடியல. ஸோ நமக்கு யாராவது பார்த்து கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற சோம்பேறித்தனங்களும் உண்டு, அதில் நான் கூட உண்டு. ஸோ நான் சொன்ன இந்த நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஸ்கின்னுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. 95 கண்ட்ரீஸில் இருக்குது. த வேர்ல்ட் நம்பர் 1 நியூட்ரிஷன் கம்பெனி அப்படின்னா நம்மளுடைய ஹெர்பலைஃப் கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் என்ன லான்ச் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹட்சன் ஸ்கின் பூஸ்டர். ஸோ இது ஷேஷட் மெத்தட்லேயும் இருக்குது, ஸோ பாக்ஸ் மெத்தட்லேயும் இருக்குது. உங்களுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அவுட்டர் ஸ்கின் நியூட்ரிஷன் நம்ம நிறைய கிளென்சர், மாய்ஸ்சரைசர் பிராண்ட் வைஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப பாதுகாப்பானதா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் பெஸ்ட்டானது நம்ம ஹெர்பலைஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபேஷியல் கிளென்சர், ஃபேஷியல் டோனர், ஃபேஷியல் சீரம், ஃபேஷியல் மாய்ஸ்சரைசர், ஸோ எல்லாமே வெர்டிலைஃப்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பாரம்பரியமிக்க உணவுகளிலிருந்து, பொருட்களிலிருந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டானது நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க வெர்டிலைஃப். ஸோ ஸ்கின்னுக்காக ஒரு பெஸ்ட்டானது ஒன்று சூஸ் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹெர்பலைஃபை சூஸ் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் ஒரிஜினலாக பை பண்ண மெத்தட் எப்படின்னு தெரியணும்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். ஸோ பை பண்ணால் மட்டும் போதுமா? எப்படி ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணணும், எந்த டைமிங் யூஸ் பண்ணணும், ஸோ என்ன மாதிரி ஸ்கின் டைப் உங்களுது, அதுக்கு என்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தெரியணும்ல. கண்டிப்பாக ஒரு கோச் வேணும். ஸோ என்னோட கைனஸ் மூலம் நீங்கள் ஸ்கின் ரிசல்ட் எடுக்க விரும்புனீங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் வீவர்.